عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسول الكريم أما بعد. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கு குறித்தான அல்லாஹ் இல்லடியார்களே, அருமையான பெருமக்களை, பாசத்திற்கு நேசத்திற்கு குறித்தான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 17 தராவி தொழுகையை தொழுதிருக்கின்றோம். 16 நோன்புகளை நோட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முழுமையான முறையில் அனைத்து தராவி தொழுகையும் தொழுவதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அனைத்து நோன்புகளை நோட்பதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தால் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சங்கை குறித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றுடன் சூரத்து லுக்மான், சூரத்து சஜிதா, சூரத்து அஹ்ஸாப், சூரத்து சபா என்று சொல்லக்கூடிய 4 அத்தியாயங்கள் ஓதி நிறைவு செய்திருக்கின்றோம். இன்றுடன் குர்ஆனில் மொத்தம் 14 சஜிதாக்கள், அதில் 9 சஜிதாக்கள் இன்றுடன் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 5 சஜிதாக்கள் உள்ளன. 5 சஜிதாக்களையும் தொழுவதற்கு கொண்டு கேட்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தால் புரிவானாக. இன்னும் குறிப்பாக இன்றுடன் 21 ஜுசுக்கள், 22வது ஜுசு வரை ஓதுவதன் காரணமாக 21 ஜுசுக்கள் முழுமையான ஒரு நிறைவு செய்திருக்கின்றோம். இன்று யாரெல்லாம் பிறை 17 என்று இமாம் ஜமாத்தோடு தராவி தொழுகையை தொழுதார்களோ அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு காலங்கள் அமல் செய்தால் அவர் நன்மை அல்லாஹ் கொடுப்பானோ அவ்வளவு நன்மைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்று தராவி தொழக்கூடிய பத்ர் என்று சொல்லக்கூடிய பத்ர் சஹாபாக்களுடைய நாளில் பிறை 17 என்று தொடரக்கூடிய நமக்கு அல்லாஹ் வழங்கினான் என்பதாக நம்முடைய ஹதீஸ்கள் நமக்கு விளக்கம் தர்றாங்க. அப்படி முழுமையான முறையில் அந்த நன்மைகள் எல்லாம் பெறக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தால் புரிவானாக. இன்னும் குறிப்பாக சொல்வதென்று சொன்னால், இன்று பத்ர் சஹாபாக்களுடைய நாள், பத்ர் ஷுஹதாக்களுடைய நாள், பிறை 17. இந்த நாள் என்பது இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு நாள். இஸ்லாத்துல மிக முக்கியமான நாட்கள்ல இந்த நாளும் இன்னது ஒரு குறிப்பான நாள். இந்த நாள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு போய் வச்சுட்டான்னு சொன்னா, வாழ்வா சாவா என்று சொல்லக்கூடிய வெற்றியா தோல்வியா, இஸ்லாத்தினுடைய அடுத்த பரிணாமத்துக்கு செல்வதா இல்ல இதோடு இஸ்லாமிய இருந்த மூடிகிறதா என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இந்த பிறை 17 இருந்துச்சு. ஏனென்று சொன்னால், மக்கா காபிர்கள் இனி மறுபடியும் செய்யறாங்க, எப்படியாவது இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதரையும் இஸ்லாமையும் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய படையை திரட்டி வர்றாங்க. அப்படி படையை திரட்டி வரும்போது சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் ரொம்ப சொற்பமான நபர்கள் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய பிரமாண்டமான படைகள் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களை கூப்பிட்டு ரொம்ப அவங்க போருக்கெல்லாம் தயாராக இல்லை, போருக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் தன்னுடைய சஹாபாக்கள் தோழரை கூப்பிட்டு வெறும் 313 சஹாபாக்களை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி நம்ம எதிர்த்து என்ன செய்யறாங்க, திடீர்னு போர் செய்யப்படுறாங்க. அவங்கள கருத்து நிறுத்தணும், இவங்க போர் செய்ய நோக்கம் இல்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்க போய் பதில் கொள்கைகளை செய்ய போருக்காக தயார் ஆயுதமாக போறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செல்லும் பொழுது வெறும் 313 சஹாபாக்கள் ரொம்ப என்ன செய்யறாங்க, குதிரை ரொம்ப 1 2 3 இயங்கினால சொல்லக்கூடிய அதே ஒரு 7 ஓட்டமும், இப்படி ரொம்ப போர் தளவாடங்கிறது, வாளு, ஒரு உடைஞ்ச வாளு, அம்புகளை துருப்பிடிச்சது, இப்படி ரொம்ப கஷ்டமான ஒரு நாள், ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில செய்யறாங்க. அல்லாஹ்வை நாடி, அல்லாஹ் முழுமையான முறையில் தவக்கல் அல்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய போர்க்காண்டி போறாங்க. இதுல 2 விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். உங்களை ரொம்ப சொல்லி கஷ்டப்படுத்தல, நம்ம குறிப்பிட்ட நேரத்துல முடிக்கிறதுக்காக வேண்டி 2 விஷயம். ஒண்ணு, தவக்கல் அல்லாஹ், அவங்க வேற எதையுமே நம்பல, நமக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான் என்பது உறுதியான ஈமானோடு அல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் கூப்பிடுறாங்க, உடனே போகும் அப்படிங்கிறதுல என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் தவக்கல் அல்லாஹ் இறை நம்பிக்கை மீது உறுதியா இருந்தாங்க. இன்னொன்னு என்பது கடைசியா சொல்லுவோம், இப்படி இந்த 313 சஹாபாக்களுக்கு அல்லாஹ் நிறைய பாவனை செய்யா பட்டியலிடலாம். அப்படி பட்டியலிடும் போது முதலா அந்த சஹாபாக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள் ரொம்ப குறைவா இருந்தாங்க. ஆனா நீங்க என்ன செய்யாதீங்க, அந்த குறைவான எண்ணிக்கை கொண்டு நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க.
வான்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான முஃமின்கள் நீங்கதான். வலா தஹஸனு வலா தஹாபு வலா தஹஸனு, நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. வான்துமுல் முஃமினூன், நீங்க தான் உண்மை முஃமின் என்று சொன்னால் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அவர்கள் கொஞ்சம் நபராக இருக்கலாம், ஆனால் அதை காட்டி அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை நிறைய பேர் அல்லாஹ்வோட காட்டுவான். என்ன சொல்வது என்று சொன்னால், அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சஹாபாக்கள் எல்லாம் எதுக்கு போயிருக்காங்க, போருக்கு போயிருக்கிறாங்க, எல்லா நடுநிசி நேரத்துல உறங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மள ஒருத்தர் காக்க வர்றான், நம்மளை அடிச்சு நொறுக்க வர்றான்னு சொன்னா யாருக்காவது தூக்கம் வருமா? யாருக்காவது பதட்டத்தோடு என்ன செய்வோம்? அதுவா இதுவா அப்படி இப்படி என்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு போர் பிரளயத்தை உண்டு பண்ணிடுவோம். ஆனால் அந்த சஹாபாக்கள் காலையில் போர் நடக்கும் போது எதிரிகள் எல்லாம் 1000க்கு மேற்பட்டு இருக்கிறாங்க. பிரம்மாண்டமான 700 குதிரை, 700 ஒட்டகங்கள், எல்லா விதமான போர் தளபதிகளோடு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலும் கூட சஹாபாக்கள் உறங்குறாங்க. அப்படி உறங்கும் போது அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அந்த உறக்கத்திலும் அல்லாஹ் ஒரு குட்டி தூக்கத்திலையும் என்ன செய்யணும், ஒரு குட்டி கனவு ஒண்ணு கொடுக்குறான். அந்த கனவுல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அங்க இருக்கக்கூடிய கனவுக்கு முன்னாடியே அல்லாஹ் ஒரு விதமான மலையை கொடுக்குறான். அந்த மலையில மக்கா காஃபிர்கள் இருக்கக்கூடிய இடம் பள்ளமான இடமா இருந்துச்சு. சேரும் சகதியுமா அதுல மாட்டிக்கிறாங்க. இவங்க இருக்கக்கூடியது மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய அந்த மேட்டான இடத்துல ஒரு அருமையான அந்த கடுமையான வெப்பத்தோடு கடுமையான நோம்பு வச்ச நிலையிலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு என்ன செஞ்சான், அவருடைய அந்த கடுமையான அந்த வெப்பத்தை குளுமையாக்குவதற்காண்டி அவர் ஒரு விதமான மலையை கொடுக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா மலையை கொடுத்துட்டு அல்லாஹ் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வெறும் 313 பேர் தான் இருக்கீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, 5000க்கு மேற்பட்ட வானவர்கள் நான் தான் இங்க இறக்குறேன். எந்த அளவுக்கு ஹதீஸ் வருதுன்னு சொன்னா, சஹாபாக்கள் எல்லாம் இப்படி வாள் எடுத்து அவனை எதிரிகளை வெட்டுறதுக்காக கொண்டு போவாங்க. ஆனா வெட்ட மாட்டாங்க, வெட்டுப்பட்டு கீழே விடுவாங்க. அல்லாஹ் அக்பர். வாள் எடுத்து கொண்டு போவாங்க, இப்படி ஆண்டு ஈட்டி எடுத்துட்டு குத்த போவாங்க. இப்படி குத்த போகும்போது என்ன செய்வாங்க, இவங்க குத்தியவே மாட்டாங்க. ஆனா எதிரிகள் என்ன செய்வாங்க, வாட்டை கீழே விடுவாங்க, ரத்தம் பீரிட்டு அடிக்கும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் சஹாபாக்களுக்கு உதவி செஞ்சா. அந்த குட்டி தூக்கத்திலும் கூட அல்லாஹ் என்ன ஒரு கனவு வச்சிருக்கான்னு சொன்னா, நீங்க ரொம்ப கவலைப்பட்டு இருக்கீங்க, உங்களுடைய கவலைகளை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நீங்க 310 கோடி என்று ரொம்ப சர்வசாதாரண நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய வெற்றி வச்சிருக்கிறார். நீங்கள் எல்லாம் தவக்கல் கலந்தா என்ன நம்பி வந்திருக்கிறீங்க, இன்னி அன்னி மாகு, உங்களோடு நான் இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எந்த அளவு கவலைப்படணும், அல்லாஹ் நீங்க தவக்கல் நீங்க கவலைப்படுங்க, வேற எதுக்குமே நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் அல்லாஹ் சொல்றான், மக்களுக்கு காஃபிர்கள் இறை மறுப்பாளர் மத்தியில அவர்கள்லாம் பல 100 பேர் பல 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய உள்ளத்துல உங்கள் மீது பயத்தை ஏற்படுத்திட்டேன். இன்னும் போருக்கா தயாரா இருக்கிறாங்க, ஆனால் அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, கை நடுங்கி கால் நீங்கிட்டு இருக்கிறாங்க, எப்ப உயிர் போகணும்னு தெரியாத பயந்து இருக்கிறாங்க. நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இத்தனை சிறப்புகளை சொல்லி அந்த சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தையும் அல்லாஹ் ஊட்டி வைக்கிறான். இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய இறை நம்பிக்கை எப்படி இருக்கணும்? நம்முடைய சஹாபாக்கள் அவர்களுடைய அந்த தியாகம் தான் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய தியாகம் இல்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் நம்முடைய பெயரெல்லாம் எப்படிப்பட்ட பெயராக மாறி இருப்போம். நாம் எல்லாம் எந்த கோலத்துல எந்த சிலைக்கு முன்னால் விழுந்து கடந்திருப்போம் என்று தெரியாது. அல்லாஹ் அதை விட்டு நம்மளை பாதுகாத்தான். அதற்கு அல்லாஹ் அதிகத்தையும் சுகூர் நன்றி செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய தியாகத்தின் காரணமாக, அவர்கள் அன்று போராட்டத்தின் காரணமாகத்தான் நமக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய வெற்றியை, நாம் எல்லாரும் முஸ்லிம்களாக நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோம். ஈமான்தாரிகளை வாழும் என்று சொன்னால் இந்த சஹாபாக்களுடைய அவருடைய தியாகம் தான், அவருடைய இறை நம்பிக்கை தான், அவர்கள் பெற்ற அந்த இன்பம் தான் நமக்கு எல்லாம் இவ்வளவு இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த சஹாபாக்களுடைய காலத்துல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒருத்தன் வாழ்ந்தான். எப்படிப்பட்டவன் சொன்னா, தான் தான் தன்னுடைய நபி என்று சொல்லி வாழ்ந்துட்டான். அவனுடைய பேரு முஸ்லிம் கத்தாப். அவன் தன்னுடைய எப்படி புகழ் செஞ்சான், ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய காலத்திலேயே நான் தான் நபி என்று சொல்லி தன்னை வாதிட்டான். அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனை கொடுத்தான், மிகப்பெரிய கஷ்டமான ஒரு மூத்த கொடுத்தான். அதே போல எகிப்துல ஒருத்தர் இருந்தான். அவன் பேரு
அபு முஸ்லி என்று சொல்லக்கூடிய அஸ்வதுல் அஸ்னி என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்னா, அந்த அனஸ் எப்படிப்பட்டவன் சொன்னா, தான் தான் நபி என்று மக்களுக்கு மத்தியில ரொம்ப பொய் பிரச்சாரம் செய்தான். பொய் பிரச்சாரம் செய்தது மட்டும் இல்ல, அவன் அரசனா இருந்ததின் காரணமாக எல்லாரும் தன்னை ஈமான் கொள்ளணும், தன்னை நபி என்று ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி சொல்லி எல்லாரையும் தண்டனை செஞ்சு சில பேர் அதே போல காஃபிர் ஆகிட்டாங்க. சில பேர் என்ன செய்யல, காஃபிர் ஆகல. அல்லாஹ் அதெல்லாம் பாதுகாத்தான். அதுலயும் ஒரு ஈமான்தாரி, ஒரு சரியான மனுஷன், நல்ல இளையேச செல்வர் அந்த சஹாபி அந்த நல்லடியா என்ன செய்யறாங்க, அபு முஸ்லிம் ஹவாஸி என்று சொல்லக்கூடிய அந்த இளையேச என்ன செய்யறாங்க, மக்களுக்கு மத்தியில நீங்க கவலைப்படாதீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்க்கு பிறகு எந்த நபியுமே கிடையாது, ரசூலுல்லாஹ் தான் காத்தமுன் நபி, ரசூலுல்லாஹ் தான் இறுதி தூதர், அவருக்கு பிறகு எந்த நபியுமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில இந்த மோசடிக்காரன இந்த ஷைத்தான் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க சொல்லி மக்களுக்கு மத்தியில சத்தியத்தினுடைய பிரச்சாரம் செய்யறாங்க. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் திருந்தி நம்பிக்கை வரும்பொழுது இந்த செய்தி அந்த ஷைத்தானுக்கு காதுல விழுகுது. உடனே என்ன செய்யலாம், நான் இருக்கும் பொழுது நான் நபி என்று சொல்லும் பொழுது இவ்வாறையும் சரி மறுக்கிறானா, அவனை உடனே கொண்டு வான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அந்த ஏலியன்ஸ் அந்த சபையை கொண்டு வரப்படுறாங்க. உடனே கேட்கிறான், நீ யாரை ஈமான் கொண்டிருக்க? அல்லாஹ் ஈமான் கொள்றேன். சரி, வேற யாரை ஈமான் கொண்டிருக்க? நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா ஈமான் கொண்டிருக்கேன். என்ன ஈமான் கொண்டிருக்க? நீ எப்படி வேணா ஈமான் கொண்டிருக்கோ, என்ன நீ நபியை ஏற்றுக்கொள்றியா? என்ன சொன்ன காதுல ஒழுகுல, என்ன சொன்ன காதுல ஒழுகுல. நீ யார் ரசூலை ஏற்றுக்கொண்டாய்? நான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டிருக்கிறேன். என்ன ஈமான் கொண்டிருக்க? என் காதுல உள்ள திரும்ப சொல்லு. திருப்பி கேட்கிறான், நீ யார் ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்ட? நான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி ஈமான் கொண்டிருக்கிறேன். நீ என்ன ஈமான் கொண்டிருக்கியா? என்ன நபியை நீ ஏற்றுக்கொள்கிறியா? என்ன சொன்ன காதுல ஒழுகுல என்று மீண்டும் மீண்டும் இதே கேட்க, இதே சொல்ல அவர் ரொம்ப கோபத்திலாகி கடுமையான நெருப்பு மூட்டப்படுது. இந்த நெருப்புல தூக்கி போடுறான்னு சொல்லிட்டு அந்த மனிதருக்கு கட்டளையிடப்படுது. எல்லாரும் தயாராயிட்டாங்க. அந்த சபையில இருந்தவங்க சொல்றாங்க, வேணாம் வேணாம், இவரை நீங்க கொலை செஞ்சு நீங்க என்ன செய்யறீங்க, நெருப்புல தூக்கி போட்டீங்கன்னா, அப்படி நெருப்புல தூக்கி போட்டதுக்காக மக்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய உறுதியான ஈமானோடு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு யாருமே இல்லை என்ற உறுதியான ஈமானோடு என்ன செய்யாரு, இவர் மூத்தா போனார் என்று சொல்லி மக்கள் எல்லாம் உங்களை என்ன செய்வாங்க, மறுத்துருவாங்க, அவரை ஈமான் கொண்டுருவாங்க. அப்படி செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. வேற என்னதான் செய்யறது? அப்படி நீங்க நெருப்புல தூக்கி போட்டு அவர் எரியாம அல்லாஹ் பாதுகாத்து விட்டார். அப்பயும் என்ன செய்வாங்க, மக்கள் எல்லாம் அவரை போல வேறு யாருமே என்று உன்னை மறுத்துருவாங்க. எதுக்குலாம் நான் ஈமான், நான் எதுக்கு ஆளாதுன்னு சொல்லு. அவனை குழம்பு என்ன செய்யறான், அவர் விடுதலை செஞ்சுட்டான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு பிறகு எகிப்திலிருந்து மதீனாவுக்கு அந்த இளைஞர் வர்றாங்க. வந்தவுடனே இவங்க வந்திருக்கிறாங்க செய்தியை கேள்விப்பட்டு ஹஸ்ரத் ஷேகுல் அக்பர், ஹஸ்ரத் சித்திகுல் அக்பர், ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இஸ்லாமினுடைய இரண்டாவது ஜனாதிபதி உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களும் ரெண்டு பேரும் வந்து ஆரத்தறி முத்தமிட்டு கையை முசாவச்சு வானக செஞ்சு எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு தன்னுடைய ஈமானோடு உறுதியாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட இப்ராஹிமை நாங்கள் நேரில் பார்த்து விட்டோம். அல்லாஹ் அக்பர். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டு நீ என்ன செய்தாலும் பரவாயில்லை, அந்த நெருப்பு குண்டத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு பசுமையான அழகான குளுமையான நெருப்பாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான். அதுபோல தன்னுடைய ஈமானுக்காக வேண்டி கொண்ட கொள்கை நம்பிக்கை உறுதியாக இருந்ததற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை மீண்டும் எங்களுக்கு கொடுத்துட்டான். நாங்க என்ன செய்யறோம், மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போல உங்களை நாங்க பார்க்கிறோம். நீங்க உறுதியான ஈமானோடு இருந்ததின் காரணமா அல்லாஹ் உங்களை மிகப்பெரிய வெற்றியை கொண்டு பாதுகாத்து உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான் என்று அவனோட ரொம்ப சுப செய்தி சொல்லி அவருடைய துவாவை பெற்றுக் சொன்னால், அந்த உறுதியான ஈமான் தான் நமக்கு வேண்டும் என்று இந்த பதிலின் மூலம் நாம் படிப்பினை பெற வேண்டும். நம்ம காலங்களுக்கு பதில் சஹாபாக்கள் 313 அவங்க கஷ்டப்பட்டாங்க, வாழ்ந்தாங்க, அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க என்று காலங்களுக்கு பேசுறோம். ஆனால் அதிலிருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினை அவர்களுடைய உறுதியான ஈமான், நம்முடைய ஈமான் வர வேண்டும். எந்த நிலையிலும் கூட தன்னை என்ன செய்யல, அல்லாஹ் ரசூலை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த உறுதியான ஈமானோடு வாழ்ந்தார்கள். அந்த ஈமான் தான், அந்த நம்பிக்கை தான் நம்ம இடத்துல வர வேண்டும் என்பதுதான் நாம் கொள்ள வேண்டிய படிப்பினை. இரண்டாவது செய்தி இதோடு நம்ம முடிச்சு விடுவோமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமினுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆயுதம் நாம் கேட்கக்கூடிய துவா. நாம் கேட்கக்கூடிய துவா, அத்துஆஉ சிலாஹுல் முஃமின். முஃமினுடைய மிக பிரம்மாண்டமான ஆயுதம் துவா என்று
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம துஆ செய்யணும். நம்முடைய துஆ எப்படி இருக்க வேண்டும்? நாம எல்லாம் துஆ செய்யறோம், கையேந்தி கேட்கிறோம். நம்முடைய துஆ நம்முடைய தலை விட்டும் போகுதா இல்ல ரப்பிடத்துல அதை ஏற்றுக்கொள்ளப்படுதா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த துஆ எப்படிப்பட்ட துஆவாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய சரித்திரத்துல பார்க்கும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் பார்த்து ஈமான் பண்றவங்க சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு பின்னாடி சஹாபாக்களை பார்த்து அவருடைய வார்த்தையை பின்பற்றி அவரிடத்துல பாடம் படிச்சவங்களுக்கு பேரு தாபீன்னு சொல்லுவாங்க. தாபீன்களுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு பேரு தபா தாபீன்கள். இப்படி தாபீன்கள்ல கட்டுப்பட்ட ஒரு சீரவை என்ன செய்யறாங்க, அவங்களுடைய நன்மை நல்ல பிரம்மாண்டமானவங்க, அல்லாஹ்வுடைய இறைநேசத்தோடு வாழ்வாங்க, அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான அவுலியாவுடைய தன்மையோடு வாழ்வாங்க. இப்படி வாழும் பொழுது ஒரு நாள் தஹஜ்ஜத் நேரத்துல என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு போகணும்னு சொல்லிட்டு வெள்ளனவே போறாங்க. இவர் போறதுக்கு முன்னாடி அங்க என்ன செய்யறாங்க, இருட்டு நேரத்துல கத்தி கத்தி ஒருத்தர் துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கத்தி கத்தி ஒருத்தர் துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல எப்படிப்பட்ட ஒரு மாணவர்கள் சொன்னா, ரொம்ப பசி பட்டினி, ரொம்ப வறுமை. அந்த காலத்துல சாப்பாடு வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம ரப்பிடத்துல போய் தொழுது துஆ செய்வோம் என்று அந்த இறைநேசர் போறாங்க. போனா அந்த பள்ளிவாசல்ல இருட்டு நேரத்துல யாருமே இல்லாத இந்த நேரத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் ரப்பிடத்துல கத்தி கத்தி துஆ செய்யறாங்க, அழுது அழுது துஆ செய்யறாங்க, ரொம்ப நேரம் துஆ செய்யறாங்க. துஆ செஞ்சு முடிக்கிறாங்க. என்ன துஆ தெரியுமா? யா அல்லாஹ், இந்த மக்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் மழை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ரஹ்மே. யா அல்லாஹ், கடுமையான உஷ்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போயிடும் போல தெரியுது. யா அல்லாஹ், உங்களுடைய ரஹ்மத்தான மழை எங்களுக்கு கொடுத்துரு யா அல்லாஹ் என்று ரப்பிடத்துல அழுது அழுது கேட்கிறாங்க. இவங்க பின்னாடி இருந்து இவ்வளதையும் பார்க்கிறாங்க. இப்படி அந்த இறைநேசர் உள்ள இருக்கக்கூடிய நபர் என்ன செய்யறாங்க, தொழுது முடிச்சு துஆவை கேட்டு முடிச்சு தன்னுடைய கையெழுத்து தன் வாழ்த்தை தேய்ச்சி முடிச்சுட்டு கீழே வைக்கிறதுக்குள்ள அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லப்பட்ட அந்த வழக்கத்தான மழை கொட்டிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் அக்பர், நிக்காம பெய்யுது, பேஞ்சுக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் அல்லாஹ், அந்த மழை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தான். அந்த இறைநேசர் என்ன செய்யறாங்க, உடனே வீட்டுக்கு போறாங்க. இந்த நபர் என்ன செய்யறாங்க, பின்னாடி பார்த்தோங்க. சரி, இப்படிப்பட்ட கையேந்தி துஆ செஞ்சுட்டு தன்னுடைய முகத்துல தேய்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ரஹ்மத் இறக்கிட்டாங்க. இப்படி இவங்களுக்கு உண்டான பவர் என்ன, இந்த துஆவுக்கு உண்டான பவர் என்ன, என்ன அவன் செய்யறாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக வேண்டி அவங்க பின்தொடர்ந்தே போறாங்க. போனா அந்த ஊருடைய அப்பால் கடைசி எல்லையில ஒரு சின்ன ஒரு குடிசை, அந்த குடிசையில போய் இருக்கிறாங்க. அவங்க தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து கேட்கிறாங்க, என்ன அமல் செய்றீங்க? நான் நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தேன். நீங்க தொழுதுட்டு துஆ செய்றீங்க, தொழுது முடிச்சுட்டு உங்களுடைய முகத்துல உங்க கையை தேய்ச்சிட்டு கையெழுக்கிறதுக்குள்ள அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கொட்டுது. நீங்க என்ன அமல் செய்றீங்க என்று கேட்க மாத்திரத்துல நம்ம எல்லாம் என்ன செய்வோம், நம்ம எல்லாம் ஒரு துஆ கேட்டது பழிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு குஷி வந்துடும். அப்படியா, நான் கேட்ட துஆனால தான் உனக்கு இது கிடைச்சிருச்சு, நான் கேட்டதுனால தான் உனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு என்று பெருமை பீத்தி அடைவோம். ஆனா அந்த இறைநேசர் என்ன செய்யறாங்க, கடுமையா கோபப்பட்டாங்க. இந்த அளவு கோபப்பட்டா, நீ யாரு, எதுக்கு இங்க வந்த, இதெல்லாம் உன்னை யாரு பார்க்க சொல்றது அப்படின்னு கோபப்பட்டதோடு மட்டும் இல்ல, அங்க நீ பார்த்ததையும் என்கிட்ட நீ பேசுறதையும் இதோட நீ மறந்துடணும். இதை பத்தி நீ வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று சொன்ன மாத்திரத்துல அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, அது போயிருக்காங்க. திரும்பி வந்து பார்க்கக்கூடிய நிலையில அந்த மனிதர் இல்ல. அதோடு அந்த மனிதர் எங்க போனாங்கன்னே தெரியல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்முடைய துஆ எப்படிப்பட்ட துஆவாக இருக்க வேண்டும், அரிசி தட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அரிசி தட்டக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னால் அது நம்முடைய கேட்கக்கூடிய துஆ தான். நம்முடைய துஆவை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது போல கேட்கக்கூடிய துஆவாக அல்லாஹ் நம்முடைய துஆவை அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தூஃபீக் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم تنذر قوما أنذر عذاب غافلون لقد حق القول على أكثرهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فغشيناهم لا يبصرون وسواء عليهم أنذرتهم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع ذكر وخشي الرحمن بالغيب وبشر مغفرة وعدل كريم إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثار كل شيء أحصينا في إمام مبين وضرب لهم مثلا أصحاب القرية جاءهم المرسلون إذا أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث قالوا إنا إليكم مرسلون قال ما أنتم إلا بشر مثلنا ما أنزل الرحمن من شيء أنتم إلا تكذبون قالوا ربنا يعلم إنا إليك لمرسلون ما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم ترضوا لنرجمنكم ولنسألنكم عذاب أليم قالوا طائركم معكم إن ذكرتم بل أنتم قوم مسرفون وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا مهتدون وما لي أعبد الذي فطرني إليه ترجعون أتخذ من دونه آلهة يرضي الرحمن بذلاتهم عني شفاعة شيء لا ينقذون إني إذا لفي ضلال مبين إني آمنت بربي مسعود قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين وما أنزلنا على قوم من بعد من جند من السماء ما كنا منزلين إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون يا حسرة العباد ما يأتي رسول الله كانوا يستهزئون ألم يروا ما هلكنا قبلهم من القرون أنهم لا يرجعون ويقول المجرمون الذين محضرون وأعد لهم الأرض البيت ضاحنا خرجنا منها من فوق من يأكلون وجعلنا فيها جنات من نخيل وأنزلنا فيها من عيون ليأكلوا من ثمر ما لديهما فلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض من أنفسهم ما لا يعلمون وأعد لهم الليل سنخل النهار فإذا هم مظلمون والشمس مستقر إلا ذلك تقدير العزيز العليم والقمر قدرنا منازل حتى عاد كالبرج القديم لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون وأعد لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشأ نغرقهم فلا صدق لهم لا ينقذون إلا رحمة منا وإلى حين وإذا قيل اتقوا ما بين أيديكم خلقنا لكم ترحمون وما تأتي من آية من آيات ربهم لا كانوا عنها معرضين وإذا قيل موفقكم ما رزقكم قال الذين كفروا الذين آمنوا أن نطيع لو شاء الله كما أنتم إلا في ضلال مبين ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين ما ينظرون إلا صيحة واحدة هم يخصمون ولا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون ونفخ في الصور فإذا الناس إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون إن كانت إلا صيحة واحدة وإذا هم الذين محضرون فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون هم وأزواجهم في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام قولا من رب رحيم ممتاز اليوم أيها المجرمون لما إليكم يا بني آدم لا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني هذا صراط مستقيم ولقد أضلكم جبلا كثيرا فلم تكونوا تعقلون هذه نعمة التي كنتم وعلى الشر ما كنتم تكفرون اليوم نختم على أفواههم تكلمنا أيدي تشهد بما كانوا يكسبون ولو نشاء لطمسنا على أعينهم واستبقوا صراطهم عما يبصرون ولو نشاء لمسكنا على مكانة مستطاعهم لا يرجعون ومن نعمل نركز لخلقهم فلا يعقلون وما علمناه شيئا وما ينبغي له إلا ذكر وقرآن مبين لينذر من كان حيا يحب القول للكافرين أولما خلقناهم من أيدينا نعم فهم لها مالكون وذللناها لهم من أرضنا يأكلون ولهم فيها منافع شارب فلا يشكرون واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيع سمعهم لهم جند محضرون ولا يحزنهم بقول منا نعم يسرون وما يعلنون أولم إنسانا خلقنا من نطفة خصيم مبين وضرب لنا مثلا وسيخا قال من حين لا يرمين كل الذي أنشأ فلم الرحم بكل خلق عليه
الذي جعل من الشجر نارا فإذا هم يوقدون وليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثله ولا خلاق العليم إنما أمره إذا أراد شيئا يقول كن فيكون فسبحان الذي ملكوت كل شيء وإليه ترجعون آمين سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين الحمد لله رب العالمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس آمين الحمد لله رب العالمين اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وآله وسلم عليه اللهم توصف ما قرأنا من كلامك العزيز من سورة الفاتحة من سورة ياسين من سورة الإخلاص من سورة المعوذتين ومن ختم القرآن هذه النية واصلة رحمة نازلة تحفة كاملة مقبولة مرضية منك منا إلى روحي سيدنا سندنا مرشدنا وربنا قرة أعيننا وسيلتنا في الدار خاتم الأنبياء محمد مصطفى أحمد مجتبى حضرة رسول أكرم صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين وسائر الصحابة رضوان الله التابعين وتبع التابعين وأئمة المسلمين عامة برحمتك يا أرحم الراحمين إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات من لدن آدم على نبينا عليه الصلاة والسلام إلى يوم القيامة خصوصا من هلال من نبينا خاصة وأصحاب البدريين وأصحاب البدريين وأصحاب البدريين وأصحاب الوحديين وأصحاب الخندقين وأصحاب اليرموكين وسائر صحابة رضوان الله التابعين وتبع التابعين وأئمة المسلمين عامة برحمتك يا أرحم الراحمين يا ربي رحمن يا الله எங்களை பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக எங்களை பெற்றெடுத்த பெற்றோரின் பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக எங்களை உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் உலகத்தில் வாழ்ந்து மறைந்து வாழ்கின்ற வாழ இருக்கின்ற உம்மதி முஹம்மதி அனைவரின் பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் யா அல்லாஹ் புனிதமிக்க யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய முதல் பத்தான ரஹமத்துடைய பத்தை வைக்கும் யா அல்லாஹ் வெகு சீக்கிரமாக யா அல்லாஹ் கடந்து விட்டோம் ரஹ்மானே யா அல்லாஹ் முழுமையான முறையில் யா அல்லாஹ் ரஹ்மத்தை அடைந்தவர்களாக யா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எங்களை தந்தல் புரிவாயாக யா அல்லாஹ் இரண்டாவது பத்தினுடைய யா அல்லாஹ் பாதியை நிறைவு செய்து யா அல்லாஹ் மகஃபிரத்துடைய திருவை 10 யா அல்லாஹ் முழுமையான முறையில் அடைந்தவர்களுடைய பாக்கியத்தை எங்களை பற்றியில் சேர்த்தால் புரிவாயாக யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் பரிபூர்ணமான முறையில் மன்னித்து யா அல்லாஹ் முழுமையான முறையில் யா அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் யா அல்லாஹ் தந்தால் புரிவாயாக யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் புனிதமிக்க யா அல்லாஹ் இந்த பத்ர் சுஹதாக்களுடைய நாளில் யா அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி யாசீன் ஓதி துஆ செய்து யா அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான ஹாஜத்தை முன்வைத்து கேட்கின்றோம் ரஹ்மானே எங்களுடைய எல்லா விதமான ஹலால் நாட்டங்கள் ஹாஜத்துகளை யா அல்லாஹ் கபூல் செய்தால் புரிவாயாக யா அல்லாஹ் சஹாபாக்கள் என்ன உறுதியான ஈமானோடு யா அல்லாஹ் வாழ்ந்து காட்டினார்களோ அப்படிப்பட்ட உறுதியான ஈமானோடு தக்வாவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக யா அல்லாஹ் உறுதியான ஈமானோடு சீமானாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு கேட்கக்கூடிய துஆக்களை யா அல்லாஹ் கபூல் செய்தால் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் வீட்டு பெண்களுக்கு யா அல்லாஹ் சஹாபா பெண்களுக்கு எந்த தக்வாவையும் பேணுதலான வாழ்க்கையை கொடுத்து அவள் கண்ணியப்படுத்தி உயர்ந்த அந்தஸ்தை பொருத்தத்தையும் பெற்றாயோ அதுபோல யா அல்லாஹ் எங்கள் வீட்டு பெண்களுக்கும் யா அல்லாஹ் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் யா அல்லாஹ் தந்தல் புரிவாயாக யா ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் முழுமையான முறையில் யா அல்லாஹ் நாங்கள் எதையெல்லாம் கேட்க நாடி இருந்தோம் எதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ அத்துணை ஹலால் நாட்டங்கள் ஹாஜத்தை யா அல்லாஹ் கபூல் செய்தால் புரிவாயாக அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா துஆ بركة نبينا محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.